நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யற ஒவ்வொரு பாவ புண்ணியத்துக்கும் ஏத்த மாதிரி கர்ம வினைகள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த வகையில ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு செய்யக்கூடிய பாவம் அவனுடைய பிள்ளைக்கு வந்து சேருமா? மனிதர்களுக்கு பல உணர்வுகள் இருக்கும். உணர்வுகளை கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்த முடியாத உணர்வுகள், உதாரணத்துக்கு காம உணர்வுகள். இந்த மாதிரி உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா அவங்களுடைய இறுதி நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? தேவலோக அழகிகள்னாலே அவங்களுக்கு என்னப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ஆடல் பாடல்னு. ஆனா அவங்களுடைய உண்மை நிலைமை என்னங்கிறது தெரியுமா? இது எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்க ராமாயணத்துல ஒரு அழகான கதை இருக்கு. வாங்க காணொளிக்குள்ள போகலாம். செவியில் கவியோசை கலந்திட என் அன்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா. முன்னொரு காலத்துல விஸ்வாமித்ரர் வசிஷ்டருடைய இடத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காக பல தவங்களை ரொம்ப கடுமையா செஞ்சுட்டு இருந்தாரு. விஸ்வாமித்ரருடைய தவத்தை பார்த்து பயந்த இந்திரன் முதல்ல மேனகைய அனுப்புனாரு. அந்த கதை நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். மேனகைய அனுப்பி அவங்க 2 பேருக்கும் சகுந்தலை பிறந்து அதுக்கப்புறம் மேனகை தேவலோகம் போயிட்டாங்க. விஸ்வாமித்ரர் மறுபடியும் முதல்ல இருந்து தவம் புரிய ஆரம்பிச்சாரு. அந்த மாதிரி அவர் மறுபடியும் தவம் புரிய ஆரம்பிக்கிறப்போ பெரிய சபதம் எடுத்திருந்தாரு. ஏற்கனவே மேனகையால நான் ரொம்பவே சபலப்பட்டுட்டேன், மறுபடியும் அந்த மாதிரி நான் திசை திரும்பிடக் கூடாது அப்படின்னு ரொம்ப தீர்க்கமான சபதம் எடுத்து அதுல ரொம்ப தீவிரமா தவம் இருந்தாரு. அவருடைய தவக்கணல் இந்திர லோகம் வரைக்கும் போச்சு. இந்திரனே விஸ்வாமித்ரரை பார்த்து நடுநடுங்க ஆரம்பிச்சாரு. மேனகைய அனுப்பாம இருந்திருந்தா கூட அவருடைய தவ பயன் இந்த அளவுக்கு இருந்திருக்காது. இப்போ மறுபடியும் தவம் இருக்க ஆரம்பிச்சதுனால அவருடைய தவக்கணல் இந்திர லோகத்தையே வந்து சேர்ந்திருக்குது. என்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா நான் என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்ச இந்திரன் இந்த முறை ரம்பைய அனுப்பினாரு. ரம்பை கிட்ட சொல்றாரு, ஏற்கனவே மேனகை அனுப்பினதுனால விஸ்வாமித்ரர் ரொம்ப சுதாரிப்பா இருப்பாரு, ஆனா அவருடைய தவத்தை கலைக்க வேண்டியதுதான் உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ரம்பை பூலோகத்துக்கு வராங்க. விஸ்வாமித்ரருடைய தவத்தை கலைக்கிறதுக்காக அவர் முன்னாடியும் பின்னாடியும் சுத்தி சுத்தி நடக்கிறாங்க, நடனம் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க. ஒரு கட்டத்துல விஸ்வாமித்ரருக்கு புரிஞ்சிருது இது இந்திரனுடைய வேலைதான் அப்படின்னு. இதுக்கு மேல என்னுடைய தவத்தை அவன் கலைக்கவே கூடாது அப்படின்றதுக்காக இந்திரன் அனுப்பின ரம்பைய பார்த்து, என்னுடைய தவத்தை கலைக்கவா வந்திருக்க, இந்த முறை நான் ஏமாற மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரம்பைய கல்லா போகட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு. ரம்பைக்கு பேரதிர்ச்சியா இருந்தது. உடனே ரம்பை கேக்குறாங்க, இந்திரன் சொன்னதுனாலதான் நான் உங்களுடைய தவத்தை கலைக்கிறதுக்காக வந்தேன், எனக்கு இவ்வளவு பெரிய சாபம் கொடுப்பீங்களா, எனக்கு ஏதாவது சாப விமோச்சனம் கொடுங்களேன் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க. அப்பதான் விஸ்வாமித்ரர் யோசிச்சாரு, இது இந்திரனுடைய வேலையா இருந்தாலும் கருவி நீதான, அதனால உனக்கு இந்த தண்டனை சரிதான் அப்படின்னு சொன்னாரு. இருந்தாலும் கொடுத்த சாபத்தை திரும்ப பெற முடியாது, ரம்பைக்கு சாப விமோச்சனம் கொடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, நீ 10,000 ஆண்டுகள் கல்லாவே இருப்ப, 10,000 ஆண்டோட முடிவுல உனக்கு ஒரு அந்தனர் மூலமா சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரு சாப விமோச்சனம் கொடுத்த அடுத்த நொடி ரம்பை கல்லா மாறிட்டாங்க. கல்லாவே இருந்தாலும் ரம்பைக்கு தன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படின்றது நல்லாவே உணர முடியும். இப்படியே கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகள் முடிய போற நேரமும் வந்துருச்சு. இந்த சமயம் பார்த்து அந்த காட்டுக்குள்ள சில எச்சர்கள் வந்தாங்க. ரம்பை கல்லா மாறி போனாங்க இல்லையா, அந்த கல்ல பார்த்து அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இந்த கல்லு பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குல்ல, இது ஏன் நடு காட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கிறப்போ எச்சர்கள்ல சில பேர் முடிவு பண்ணாங்க, இந்த அழகான கல் குபேரனுடைய வனத்துல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல அப்படின்னு யோசிச்சு அந்த கல்ல அப்படியே தூக்கிட்டு போய் குபேரன் கிட்ட போய் கொடுத்தாங்க. குபேரனும் அந்த கல்ல பாக்குறாரு, இந்த கல் ரொம்ப அழகா இருக்கே, இது என்னோட வனத்துல இருக்கட்டும், அழகுக்கு அழகு சேர்ந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனால அந்த எச்சர்களே கொண்டு போய் அந்த கல்ல வனத்துல வச்சுட்டு கிளம்பி போயிட்டாங்க. காட்டுக்குள்ள இத்தனை ஆண்டுகளா தன்னந்தனியா இருந்த ரம்பை கல்ல இப்போ குபேர வனத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். ஆமாங்க, இந்த ரம்பை தான் நம்ம காணொளியோடைய கதை நாயகி. அப்போ இந்த கதை நாயகிக்கு ஒரு கதை நாயகன் தேவை இல்லையா? அவர் யாரு, என்ன பண்றாரு, எப்படி இந்த கதைக்குள்ள வராருன்னு பாக்கலாமா?
குபேரனுக்கு ஒரு மகன் இருந்தாரு. அவருடைய பெயர் நலகுபேரன். ஒரு நாள் இந்த நலகுபேரன் எதர்ச்சியா வனத்துக்கு போறாரு. அங்க இருக்கக்கூடிய பூக்கள், பறவைகள் எல்லாத்தையும் பார்த்து நடந்துட்டு இருந்தவரு இங்க புதுசா வந்த கல்லையும் பாக்குறாரு. என்ன இந்த கல் ரொம்ப புதுசா இருக்கு அப்படின்னு தன்னுடைய தந்தைகிட்ட போய் கேக்குறாரு. வனத்துல நான் ஒரு கல்லை பார்த்தேன். அது இதுவரைக்கும் நம்மளுடைய வனத்துல நான் பார்த்ததே கிடையாது. அது அவ்வளவு அழகா இருக்கு. அது எப்படி இங்க வந்தது அப்படின்னு கேட்க குபேரன் சொல்றாரு, இல்ல, இது ஏதோ காட்டுக்குள்ள இருந்த கல்லாம். எச்சர்கள் அத நம்ம வனத்துல இருந்தா அழகா இருக்கும்னு சொல்லி குடுத்துட்டு போனாங்க. நானும் வனத்திலேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டேன்னு சொன்னாரு. என்ன நினைச்சாரோ தெரியல, நலகுபேரன் அந்த வனத்துக்கு அடிக்கடி வர ஆரம்பிச்சாரு. அந்த கல்ல மேல அவரையே அறியாம ஒரு ஈர்ப்பு வந்தது. அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அழகான கல், அவ்வளவுதான். அந்த கல்லு கிட்ட அவரு பேச ஆரம்பிச்சாரு. அடிக்கடி யோசிச்சு பாப்பாரு, இந்த கல்லுக்கு உயிர் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல அப்படின்னு. என்னதான் ரம்பை கல்லா இருந்தாலும் தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு அவங்களால உணர முடியும். இவ்வளவு நாளா தன்னந்தனியா காட்டுக்குள்ள இருந்த ரம்பைக்கு திடீர்னு ஒரு ஆண்மகன் வந்து தன் கிட்ட அனுசரணையா பேசவும் அவங்களுக்கும் நலகுபேரன் மேல ஒரு ஈர்ப்பு வந்தது. இப்படியே பல நாட்கள் போகுது. தினமும் நலகுபேரன் வருவாரு, அந்த கல்லு கிட்ட அமர்ந்து பேசுவாரு. அதுக்கப்புறம் போவாரு. போனாலும் அவருக்கு அந்த கல்லினுடைய நினைப்பு இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு நாள் தான் ஒரு கல்லும் மனிதனும் காதலிக்க முடியும்? இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு வேணும் இல்லையா? விஸ்வாமித்ரர் சொன்ன அந்த அந்தணன் கதைக்குள்ள வர வேண்டிய நேரம் வந்துருச்சு. வாங்க அவர் யாருன்னு பாக்கலாம். ஒரு நாள் ஸ்வேத முனிவர், இவர்தான் அகஸ்தியருடைய சீடன், குபேரனுடைய வனப்பகுதிக்கு வந்தாரு. எந்த இடத்துல ரம்பை கல் வடிவத்துல இருக்காங்களோ அதே இடத்துக்கு ஸ்வேத முனிவரும் வந்தாரு. அவர் தவம் பண்றதுக்கு இதுதான் சரியான இடம் அப்படின்னு யோசிச்சு அந்த இடத்திலேயே தவம் புரிய ஆரம்பிச்சாரு. தவம்னா சாதாரண தவம் இல்லைங்க. அவரு முக்தி பெறறதுக்காக சிவபெருமான நோக்கி கடுமையா தவம் இருக்க ஆரம்பிச்சாரு. அந்த சமயத்துல ஸ்வேத முனிவருடைய தவத்தை கலைக்கிறதுக்காக அங்காரகா அப்படின்ற ஒரு அரக்கி வந்தா. பல முயற்சிகள் செஞ்சா. ஸ்வேத முனிவரும் ரொம்ப பொறுமையா இருந்தாரு. அந்த அரக்கி செய்யற எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துல அவரால பொறுக்கவே முடியல. அவருடைய தவத்தை எப்படியாவது தொடரணும்னா அந்த அரக்கிய துரத்தியே ஆகணும், அழிச்சே தீரணும் அப்படின்னு முடிவு பண்ணி தன் பக்கத்துல இருக்கக்கூடிய கல்ல அந்த அரக்கி மேல தூக்கி எரிஞ்சாரு. அந்த கல் தான் விஸ்வாமித்ரரால சபிக்கப்பட்ட ரம்பை கல். அந்த அரக்கிய அந்த கல் துரத்திக்கிட்டே போகுது. ஒரு கட்டத்துல அந்த கல் அரக்கியோட தலையில விழுகுது. பலமா விழுந்த அடுத்த நொடி அந்த அரக்கி அந்த இடத்திலேயே இறந்து போயிடுறா. துரத்திட்டு போன இந்த கல் பக்கத்துல இருக்கக்கூடிய கபி தீர்த்தத்துல போய் விழுந்துருது. கபி தீர்த்தத்துல விழுந்த அன்னைக்கே விஸ்வாமித்ரர் கொடுத்த 10,000 ஆண்டுகள் முடிவு பெற்ற நாள். அடுத்த நொடியே கல்லா இருந்த ரம்பை தன்னுடைய சுய உடலோட எழுந்து வந்தாங்க. எழுந்து வந்த ரம்பைக்கு நலகுபேரனுடைய நினைவு இருந்துட்டே இருந்தது. அதே நேரத்துலதான் நலகுபேரன் அந்த கல்லை தேடி குபேர வனத்துக்கு வராரு. அந்த இடத்துல கல்ல இல்ல. அவருக்கு மனசு நொந்து போயிருச்சு. அந்த கல்லை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு தேடி அலைறாரு. ரம்பையும் கல்லா இருந்தப்போ நலகுபேரன் மேல ஈர்ப்பு இருந்தது இல்லையா? அதனால நலகுபேரனை பாத்திர மாட்டோமா அப்படின்னு ரொம்ப ஆர்வமா குபேர வனத்துக்கு போறாங்க. ரொம்ப நேரம் தேடி அலைஞ்ச நலகுபேரன் அங்க ஒரு பெண் நடந்து வரத பாக்குறாரு. அந்த பெண்ணுடைய முகத்தை பார்த்தா அந்த கல்லுக்கு உயிர் பெற்ற மாதிரி இருந்தது. அவருக்கு வியப்பாவும் ஆச்சரியமாவும் இருந்தது. இந்த சமயத்துல ரம்பை நலகுபேரனை பார்க்கவும் சந்தோஷத்துல அவங்களுக்கு மயக்கமே வந்துருச்சு. அடுத்த நொடி மயங்கியும் விழுந்துட்டாங்க. நலகுபேரனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அவசர அவசரமா பக்கத்துல இருக்கக்கூடிய குளத்துல இருக்கக்கூடிய நீரை எடுத்துட்டு வந்து ரம்பை மேல தெளிச்சு நினைவுக்கு கொண்டு வராரு. ரம்பை சுய நினைவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நலகுபேரன் கேக்குறாரு, நீ யாரு? நீ எங்க இருந்து வர அப்படின்னு கேட்க ரம்பை நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி, இவ்வளவு நாளா நான் கல்லாதான் இருந்தேன். நீங்க என்கிட்ட பேசின எல்லாமே என்னால உணர முடிஞ்சது. இப்போ எனக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லவும் நலகுபேரனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. 2 பேரும் கண் பார்வையிலேயே அவங்களுடைய காதலை வெளிப்படுத்திக்கிட்டாங்க. 2 பேருக்கும் குபேரனோட முன்னிலையில திருமணம் நடந்தது. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க.
இப்படியே கதை நல்லா போயிட்டு இருந்தா எப்படி? கதையில ஒரு சுவாரஸ்யம் வேணும் இல்லையா? அது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த காணொளிய தொடர்ந்து பாருங்க. ஒரு நாள் ராவணன் தன்னுடைய மாற்றாந்தாய பாக்குறதுக்காக தன்னுடைய புஷ்பக விமானத்தை எடுத்துட்டு வான் வழியா பறந்து போனாரு. இமயமலைய நெருங்கின ராவணன் இமயமலை சாரல்ல ஒரு அழகான பெண் அமர்ந்திருக்கிறத பாக்குறாரு. அந்த பெண்ணை பார்க்கவும் எங்க போயிட்டு இருந்தாரோ அந்த பயணத்தை அப்படியே நிறுத்திட்டு புஷ்பக விமானத்தை இமயமலை சாரல்ல இறக்குனாரு. அந்த பெண் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தா. ராவணனுடைய கண்ணுக்கு தெரிஞ்சா. நீளமான கூந்தல், அழகான கண்கள், தேன் சொட்டும் இதழ்கள் அப்படின்னு அவரையே அறியாம அந்த பெண்ணை வர்ணிச்சுக்கிட்டே வராரு. அந்த பெண் வேற யாரும் இல்லங்க, ரம்பை தான். யாரு இவ? காமனுடைய மனைவி ரதிதேவியா, இல்ல என்னுடைய மனதிற்கு தோன்றிய பிரம்மையா? யாரா இருந்தா என்ன, என் எதிரில இருக்கிறது ஒரு பெண், விட்டுற கூடாது அப்படின்னு ரம்பையோட கைய பிடிச்சாரு. ரொம்ப நடுநடுங்கி போயிட்டாங்க ரம்பை. ரம்பைக்கு ராவணனுடைய நோக்கம் நல்லாவே தெரிஞ்சது. ராவணன் சொல்றாரு, நான் உன்னை அடையணும்னு ஆசைப்படுறேன், நீ இப்பவே என் கூட வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ராவணன் கிட்ட ரம்பை சொல்றாங்க, நீங்க என் மாமனாரான குபேரனுடைய மாற்றாந்தாய் மகன் தான், நீங்களும் எனக்கு மாமனார் தான், நான் உங்களுடைய மருமகள். மருமகள்னா மகளுக்கு சமம், நீங்க இப்படி என்கிட்ட பேசுறது சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ராவணன் சொல்றாரு, நீ தேவலோகத்துல வாழக்கூடிய அப்சரஸ் தானே, உனக்கு குடும்பம் எல்லாம் சரி வராது, நீ என் கூட வா, நான் உன்னை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு கூப்பிடுறாரு. ரம்பை சொல்றாங்க, நான் நலகுபேரனை திருமணம் செஞ்சுக்கிட்டேன், என்னால நலகுபேரனை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா ராவணன் ரொம்ப வற்புறுத்தி துன்புறுத்தி ரம்பைய அடைஞ்சிட்டாரு. ரம்பையால அதுக்கப்புறம் சாதாரணமா இருக்கவே முடியல. இந்த கோலத்தோட நான் எப்படி போய் என்னுடைய கணவரை பார்க்க முடியும், இனிமேல் அவருடைய முகத்துல நான் எப்படி முழிக்க முடியும் அப்படின்னு முடிவு பண்ணி நலகுபேரனை சந்திக்காம இமயமலை சாரல்லையே ரொம்ப கவலையோட அமர்ந்திருந்தாங்க. நலகுபேரன் ரம்பைய காணோம்னு தேடி அலையறாரு. இவ்வளவு நேரம் அலைஞ்சும் ரம்பைய காணோம்னு தவிச்சு போனாரு. அதுக்கப்புறமா இமயமலை சாரல்ல அலங்கோல நிலையில ரம்பைய பார்க்கவும் அவருக்கு பேரதிர்ச்சியா இருந்தது. ரம்பை முன்னாடி போய் நிக்கிறாரு. ரம்பை நலகுபேரனை பார்க்கவும் முடியாம எதுவும் சொல்லவும் முடியாம கதறி அழ ஆரம்பிச்சாங்க. நலகுபேரன் கேக்குறாரு, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இந்த நிலைமை, ஏன் இப்படி அமர்ந்திருக்க அப்படின்னு எவ்வளவோ கேக்குறாரு. ரம்பையால பதில் பேசவே முடியல, அழுதுகிட்டே இருக்காங்க. கடைசியில தன்னுடைய மனச திடப்படுத்திக்கிட்டு ராவணனால தனக்கு ஏற்பட்ட கொடூரமான நிலைமைய பத்தி அழுதுகிட்டே சொன்னாங்க. நலகுபேரனால இந்த வார்த்தைகளை கேட்கவே முடியல. ராவணனை பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும். எத்தனையோ பெண்களுடைய வாழ்க்கைய அழிச்ச ராவணன் மகள் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய என்னுடைய மனைவியையும் இப்படி பண்ணிட்டானே, உறவு முறைக்கு கூட மதிப்பு கொடுக்க தெரியாத இவெல்லாம் ஒரு நாட்டினுடைய அரசனா இருக்க முடியாது அப்படின்னு ஆவேசப்பட்டாரு. அந்த இடத்திலேயே தண்ணீரை கையில எடுத்து ராவணனுக்கு சாபம் கொடுக்கிறாரு. இனிமே ராவணன் எந்த பெண்ணையாவது அவங்களுடைய அனுமதி இல்லாம தொட்டானா அந்த இடத்திலேயே ராவணனுடைய தலை 7 துண்டுகளா வெடிச்சு சிதஞ்சு போயிரும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு. ரம்பை சும்மா இல்ல, அவங்களும் அந்த இடத்துல வந்து சொல்றாங்க, நான் உங்களுடைய மகள் ஸ்தானத்துல இருக்கேன் அப்படின்னு எவ்வளவோ சொல்லியும் அவர் நினைச்சத அடைஞ்சிட்டு தான் போனாரு. தேவலோகத்துல நான் இருந்தா என்ன, நானும் ஒரு பெண் தானே, எனக்கும் உணர்வுகள் எல்லாம் இருக்கதானே செய்யும். பிள்ளை ஸ்தானத்துல இருக்கக்கூடிய என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய ராவணனோ அவனுடைய பாவத்தினால அவனுடைய பிள்ளைகளும் அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு ரம்பை சாபம் கொடுத்துட்டாங்க. இத தெரிஞ்சுகிட்ட தேவர்களும் ரிஷிகளும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. தேவலோகத்துல இருந்து பூமாரி பொழிஞ்சுது. இந்த விஷயம் தெரிஞ்ச ராவணன் அதிர்ந்து போனாரு. அவருடைய நிலைமை இப்படி ஆயிருச்சுன்னு வேதனைப்பட்டாரு. அன்னையில இருந்து எந்த பெண்ணையும் அவளுடைய அனுமதி இல்லாம அவர் அணுகவே மாட்டாரு. நலகுபேரனுடைய சாபத்தினாலதான் சீதை அசோகவனத்துல இருந்தப்போ சீதையுடைய அனுமதிய வேண்டி கெஞ்சிக்கிட்டே இருந்தாரு. ஒருவேளை இந்த நலகுபேரனுடைய சாபம் இல்லாம இருந்திருந்தா சீதையுடைய நிலைமை என்ன இருக்கும் இல்லையா? நலகுபேரனுடைய சாபம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ராவணன் அதுக்கப்புறம் எந்த பெண்ணையும் அனுமதி இல்லாம அணுகவே மாட்டாரு. அதே மாதிரி
ரம்பையுடைய சாபம் படி ராவணனுடைய வம்சமே அழிஞ்சு போயிருச்சு. ராவணனுக்கு 1 இல்ல 2 இல்லங்க, மொத்தம் 7 மகன்கள். இந்திரஜித், அட்சயகுமரன், திரிசிரன், அதிகாயன், பிரகஸ்தன், நராந்தகன், தேவாந்தகன். இதுல இந்திரஜித்தும் அதிகாயனும் லக்ஷ்மணரால கொல்லப்படுறாங்க. பிரகஸ்தன் வானரப்படை தலைவரான நீலனால கொல்லப்படுறான். அட்சயகுமரனும் திரிசிரனும் அனுமனால இறந்து போறாங்க. இரட்டையர்களான நராந்தகன், தேவாதகன் 2 பேரும் அங்கதனால கொல்லப்படுறாங்க. இப்படி ராவணன் செஞ்ச தப்புனால, ரம்பையுடைய சாபத்தினால ராவணனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ராவணனுக்கு வாரிசே இல்ல அப்படின்ற ஒரே காரணத்தினாலதான் விபீஷ்ணனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சாங்க. பாத்தீங்களா, ராவணன் ஒரு நாட்டினுடைய அரசனா இருந்ததுனாலதான், தன்னை கேக்குறதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு நினைச்சதுனாலதான் எல்லா பெண்களையும் அத்துமீறி அணுகுனாரு. தன்னுடைய காம உணர்வை கட்டுப்படுத்த முடியல. கடைசியில அவருடைய இறுதி நிலை என்னாச்சு பாத்தீங்களா? ஒரு பெண்ண அவளுடைய அனுமதி இல்லாம அணுகுனதுனால அவருக்கு கிடைச்ச சாபம் படி கடைசியில அவருடைய வாரிசே இல்லாம போய் போர்ல அவரும் இறந்து போயிட்டாரு. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ராவணன் செஞ்ச தவறு ராவணனோட நிக்காம அவருடைய பிள்ளைகளையும் வந்து சேர்ந்திருக்கு. அதனாலதான் அவருக்கு 7 பிள்ளைகள் இருந்தும் 7 பேர்ல ஒருத்தர் கூட மிஞ்சல. சில நேரம் தேவலோக அழகிகளை பார்த்து யோசிப்போம், அவங்களுக்கு என்னப்பா ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள்னு சந்தோஷமா வாழ்றாங்க அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே அவங்க பக்கம் இருந்து யோசிச்சு பார்த்தா, அவங்க நினைச்ச வாழ்க்கைய வாழ முடியாம யாராவது கட்டளையிட்டா அவங்க சொல்றபடி வாழ்ந்து தனக்குன்னு ஒரு குடும்பத்தை அமைச்சுக்க முடியாத நிலைமையில தான் இருக்காங்க. ராவணன் கூட ரம்பைட்ட சுலபமா சொன்னாரு, நீ தேவலோக பெண் தானே, உனக்கு குடும்பம் எல்லாம் சரி வராது, என் கூட வா அப்படின்னு. இந்த மாதிரிதான் புராணத்துல பல கதைகள் இருக்கு தேவலோக பெண்களுடைய நிலைமைய பத்தி. யாருடைய ஆசைக்காகவோ தன்னுடைய ஆசையெல்லாம் விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஒரு அவல நிலைதான் தேவலோக பெண்ணுக்கு இருக்கு. தவறான காம எண்ணத்தோடு பெண்களை அணுகும் ஒவ்வொரு ஆணுக்கும் இந்த காணொளி சமர்ப்பணம். இந்த காணொளி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன். இத்துடன் இந்த காணொளி இனிதே முடிவடைகிறது. மீண்டும் மற்றொரு காணொளியில் கதைப்போமா? நன்றி, வணக்கம்.